வெல்கம் டு சுவை உலகம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாக்லேட் கேக். இதில் நான் டல்கோனாவும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ டல்கோனா கேக்னு சொல்லலாம், காஃபி கேக்னு சொல்லலாம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். பர்த்டே செலிப்ரேஷன், வேறு ஃபங்க்ஷன் எதுக்கு வேணாலும் நீங்கள் செஞ்சு வீட்டில் எல்லாேருக்கும் சர்வ் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நான் டல்கோனா செய்ய போகிறேன். அதுக்கு ப்ரூ பேக்கெட்டில் 2 ஸ்பூன் ப்ரூ போட்டுக்க போகிறேன். இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி 2 ஸ்பூன் சர்க்கரை, 2 நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க போதும். ரொம்ப ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப தண்ணி ஆகிடும். 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஒரு 10 மினிட்ஸ் ஆகும் கண்டிப்பாக. உங்கள்கிட்ட பீட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் ஈஸியாக பண்ணிடலாம். பட் என்கிட்ட பீட்டர் இல்லை, ஸோ அதனால் நான் ஸ்பூன்லேயே பண்ணுறேன். இந்த மாதிரி உங்களுக்கு கலர் வரணும். அது வரைக்கும் நல்லா இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ அதோட பக்குவம் வந்தாச்சு. நெக்ஸ்ட் நான் ட்ரீட் பிஸ்கட் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன பிஸ்கட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஓரியோ, போர்பான் எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது அந்த ட்ரீட் பிஸ்கட்டில் உள்ள க்ரீமை நான் தனியாக ஒரு இதில் எடுத்து வச்சுக்க போகிறேன். அது எதுக்குன்னா கேக்கோட டெக்கரேஷனுக்காக. இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க, இல்லைனா ஒன்றும் வேண்டாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் பிஸ்கட் எல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க அந்த பிஸ்கட், பவுடர் சுகர் நல்லா பவுட்ரு பண்ணி ஒரு இதில் எடுத்துக்கோங்க. இது வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு தோணுச்சுன்னா அது ஆப்ஷனல் விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இப்போ இது கூட நம்ம செஞ்சு வச்சுருக்க டல்கோனா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். மீதியை எடுத்து வச்சுருக்கேன். அது எதுக்குன்னா டெக்கரேஷனுக்காக. இப்போ அது கூட நான் 4 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறேன். நெய் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. நெய் இல்லைனா நீங்கள் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். பால் தேவையான அளவு. இப்போ நீங்கள் ஒரே மாதிரி நல்லா இதை ரொட்டேட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது கூட நான் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கிறேன். பேக்கிங் பவுடர் கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கரெக்டான பக்குவத்துக்கு வந்துருச்சு. நீங்கள் எந்த பாத்திரத்தில் கேக் பண்ண போகிறீங்களோ அதில் இந்த மாதிரி நெய் ஆட் பண்ணிக்கோங்க. 4 பக்கமும் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த கேக் மிக்ஸ் அதில் போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா தட்டி விடுங்க. ஏன்னா பேக்கிங் சோடாவால் பபிள்ஸ் வரும். அதனால் இந்த மாதிரி தட்டி விட்டிங்கன்னா பபிள்ஸ் வராது. இப்போ ஒரு கடாயில் இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க கேக் வேகணுங்கிறதுக்காக. இப்போ இதை ஒரு 10 மினிட்ஸ் ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கேக் மிக்ஸை இதில் வச்சுடுங்க. ஒரு பிளேட் போட்டு இதை மூடி வச்சுடுங்க. 50 நிமிஷம் ஆகணும் கேக் வேகிறதுக்கு. நல்லா மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. இப்போ 1 ஹவர் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ கேக் நல்லா வெந்திருக்காங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ இதில் ஸ்பூன் வச்சு நான் குத்தி பார்க்குறேன். எதுவுமே ஒட்டலை. நல்லா பாருங்கள், கேக் நல்லா வெந்துடுச்சு. இப்போ தனியாக ஒரு பிளேட்டில் இதை மாற்றி வச்சுக்கிறேன். நல்லா தட்டி விட்டுக்கோங்க, அதுவாகவே விழுந்துடும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கேக் நல்லா இப்போ வெந்திருக்கு.
ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது. பாருங்கள், நான் ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன். ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ ஒரு பிஸ்கட் நான் எடுத்து வச்சுருக்கேன். அது நல்லா இந்த மாதிரி கேரட் சீவுறதில் துருவிக்கோங்க. இது கேக் டெக்கரேஷனுக்காக தான், இது ஆப்ஷனல். வேணும்னா இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ நான் தனியாக அந்த பிஸ்கட்டில் உள்ள க்ரீம் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதை இப்போ அந்த மாதிரி கீழே ஒரு பாத்திரத்தில் ஹாட் வாட்டர் வச்சுருக்கேன். மேலே அந்த மாதிரி பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்க க்ரீமை போட்டு நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட நான் கொஞ்சம் டல்கோனா ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ கேக் மேலே இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். இது இல்லாமல் நீங்கள் கேக் சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த க்ரீமை நல்லா நான் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் துருவி வச்சுருந்தேன்ல ஒரு பிஸ்கட்டில் இருந்து, அந்த துருவலை இதுக்கு மேலே லைட்டாக நான் டெக்கரேஷனுக்காக போட்டுக்கிறேன். கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் அதை கட் பண்ணி எடுக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ரொம்பவும் ஸ்வீட்டாக சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.